1,20,000 ரூபா. 3,000 ரூபாய். 3 பேர். அண்ணா என்ன சொன்னா? அண்ணா என்ன சொன்னா? அண்ணா அவர் சொன்னாரா? அதுதான் அவர் தான் சொல்றாரு. நான் கல்யாணம் காசு மேட்டன் கிட்ட இருக்கு போல இருக்கு. சரி அவர் சொன்னாரு இவரும் தரேன்ட்டாரு. உங்க காசு உங்களுக்கு எவ்வளோ? எங்க டீம்ல 2 பேர் பூபால் அண்ணா கோவிந்தன். அப்போ வந்து உங்க பேர்ல 3,500 இருக்கா? எண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3,500 இருக்கா? இந்த 3,500 ரூபா எங்களுக்கு வந்து ஆமா 3,000 ரூபாய் இருக்கு. 3 பேருங்கண்ணா. துண்டு நான் தானே போடணும், நீங்க வந்து விடாது. துண்டு போடுறது நான் தான். எவ்வளவு பிரச்சனை நாம தான் போடணும். அழகா விடுறது நான் தான் காரணம். ஆமா மீன்லாம் காரணம் கிடையாது. அது கெட்டு போன மீன் தான் நான் வெட்டி வச்சுக்கா. மீன் சூப்பரா இருக்கு. கௌரவம் பண்ணீங்க அவர் நம்மளே 1000 டென்ஷன்ல இருக்கு. இல்ல 1.5 லட்சம் செலவு பண்ணி 1,20,000 செலவு பண்ணிட்டு மொத்தம் இவங்க நாய் கெஞ்சி கிடந்தாகுது. அது வாங்கி செலவு பண்ணணும் தான் தெரியும். என்னோட அக்கறை நான் என்ன சொல்றேன், அவனுக்கு காசு கொடுத்து 4 வாரமா காசு தரல. டொனேஷன் காசே கொடுத்தாச்சு 4 வாரமா. 5வது வாரம் காசு 1 மாசம் தான் இருக்குது. இது கொடுக்கலாம். அப்புறம் அவனுக்கு பாவம் வாங்கி கொடுத்தவனோட பேர் கட்டுறது. ஏன்னா மழையில் அநேகமா போடுறான். பெரிய விஷயம் தான். அது பயப்படிங்க. ஓகே ஓகே ஒரு தடவை மீன் இந்த கடை இருந்து போச்சு. அந்த கடையில் சாமி என்ன எம்எல்ஏ மந்திரி நான் சார் அண்ணா எம்சி அங்கே கூட்டு போனார் மந்திரி ஆஃபீஸுக்கு. கூட்டு போயிட்டு 15,000 அப்போதைக்கு காசு 15,000 ரூபாய். அப்போ போனார். அவங்க அப்பா அங்கே இருந்தார். அவங்க அப்பா அங்கே இருந்து நாங்கள் பண்ணித்தரோம் ஃபோட்டோ வெட்டி போட்டு தரோம். அது படி அங்கே அந்த இடத்துல இங்கே வந்தோன்னா இங்கே வந்து பார்க்க அது ஒரு காமெடி தெரியுமா. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட சொந்த பணத்தில் சொல்லிட்டு 15,000 கொடுத்தாரு. கட்ட வாங்கிங்க அங்கிருந்து இங்கே வந்தோடனே சொல்லுங்க அவங்க பார்த்தோன்னே ஒரு 4-5 பேரை
இங்க வந்து நாங்க அங்க வந்ததை போட்டுக்கிறாங்க சங்கத்தை கூப்பிட்டு வச்சு ஏண்டா பணம் வாங்கில எங்கடா யாரு இட்டு போய் யாரு வாங்கி கொடுத்தது யாருக்கு சேர வேண்டிய காசு எப்படி அது ஒண்ணுமே புரியலையே ஏன் வேலை செய்யறது புரியல நான் யாரையும் பார்க்கவே இல்லை. நான் மாடு இல்லை நீ யாரையும் பார்த்தாவதா நான் மாடு நேரம் அந்த வயசுல சரகாசி நீ சுத்திங்க இந்த வயசுல நீங்க என்னடா நீங்க அநியாயம் பண்றீங்க அந்த அநியாயம் பண்ணலாம கூட சேர்த்து எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க மீன் வெட்டுறது பொடி மீன் வாங்கி கொடுக்குறீங்க என்னப்பா அந்த பாயிண்ட் வச்சுக்கோ தனியா வச்சுக்கோ இந்த டீம்ல நீங்க வசூல் பண்றீங்களா? அப்படியே அனுப்பி நீ யாரு பேசுறீங்க யாரும் கேட்க மாட்டாரு இது கூட அத்தனை பேர் வாங்க புரட்டாசிய பொருட்கள் அவன் வந்து நிக்கிறான் ஓ வீணப்படி காசு கொடுத்துருக்கியா சரி போ அவர் காலையில் சம்பாதிக்க சொன்னேன் சம்பாதிக்கலாம் கடையில் போறது ஒரு நாள் மட்டும் சம்பாதிக்க என்ன பண்ணீங்க ஒரு வாரம் தான் நீ போயிட முடியும் அவனுக்கு காசு கொடுத்தா அவனை நீ ஓ பக்கத்துல சொல்லு வடிவம் சொல்லு யாரும் தர மாட்டாங்களா? கொஞ்சம் அம்மா இல்லைன்னு நான் கேட்டாக்கா சீட்டு போட்ட காசு ஒன்றும் வரல இன்னும் 2 வாரம் இது. இன்னும் 2 வாரம் இது. ஒரு வாரம் கொடுத்துருந்தேன் அவனுக்கு அப்போ ஒரு வாரம் இதுல ஐயா, ஒரு டொனேஷன் கேட்கறது ஒரு நான் நீ நேர்மலா இருக்குது ஏன் உனக்கு நீ யாரு சாமி பண்ணி செலவு பண்ற நாங்க சம்பாதிச்சு தான் கொடுக்கணும் இருக்கா உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வரலாம் ஒரு ரூபாய்க்கு கூட கிடையாது போய் போய் ஒருத்தனாவது ஒரு நமக்காக ஒருத்தர் பிரச்சனை வச்சு கிடையாது அதோ 75,000 டொனேஷன் போட்டிருக்கோம் ஒருத்தனை கேட்டா சண்டை தான் வருது அவன் அழிச்சு தான் சொல்றது பதிவாக சொல்லுங்க